புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். திருநங்கைகள்னா யாரு? அவங்க எப்படி பிறக்கிறாங்க? ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அவங்க பிறப்பது எப்படி? திருநங்கைகள் கேலி கிண்டலுக்கு ஆளாவது எதனால்? திருநங்கைகளை திருமணம் செய்யலாமா? செய்து கொண்டா என்ன நடக்கும்? திருநங்கைகளுக்கு குழந்தை பிறக்குமா? அப்படின்றதெல்லாம் பற்றியும் மிக முக்கியமாக கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவுக்கும் திருநங்கைகளுக்கும் என்ன சம்பந்தம்? திருநங்கைகளுடைய திருமண வாழ்க்கை ஒரு இரவு மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது. இது எதனால அப்படின்ட்டு திருநங்கைகளை பற்றியும் திருநங்கைகளுடைய பிறப்பு பற்றியும் இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி திருநங்கைகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். திருநங்கைகளாக பிறந்தது அவர்களுடைய குற்றமே இல்லை, ஜீன்களுடைய மாற்றத்தால் தான் என்று சொல்லியே ஆகணும். மனித செல்லில் இருக்கக்கூடிய 23 இணை குரோமோசோம்களில் கடைசி 23வது குரோமோசோம் தான், அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய 23வது குரோமோசோம் இணை தான் ஒருவர் ஆணா அல்லது பெண்ணா அப்படின்றத தீர்மானிக்கின்றது. காலமாகவே 9 அலி அரபானி அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட அருவருக்கத்தக்க பட்ட பெயர்களால் கேவலமாக அழைக்கப்பட்டு வந்தவர்கள் தான் திருநங்கைகள். சமீப காலமாக தான் இவங்களுக்கு பொருத்தமான திருநங்கை அப்படின்ற பெயரில் அழைக்கப்பட்டு இருக்காங்க. திருனா ஆண்மகன், நங்கைனா பெண்மகள் என்று அர்த்தம். திருநங்கைகளை பற்றி சுருக்கமாக தெளிவாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆணாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் குரோமோசோம் குறைபாட்டால் மனதளவில் மட்டும் பெண்ணாக உணர்ச்சி மாற்றம் அடைபவர்கள் தான் திருநங்கைகள் என்று சொல்லலாம். முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது அவர்களாகவே வேண்டுமென்று நினைத்து மாறுவதல்ல, விடை சொல்ல முடியாத இயற்கையின் விளையாட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்ணினுடைய கருமுட்டை தான் பெண்பால் தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் மட்டும் கொண்டிருக்கும். ஆணினுடைய விந்து தான் பெண்பால் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் அல்லது ஆண்பால் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒய் குரோமோசோம், இரண்டில் ஏதேனும் ஒன்றை கொண்டதாக இருக்கும். எக்ஸ் என்ற இணை சேர்க்கை பெண்ணாகவும் ஒய் என்ற இணை சேர்க்கை ஆணாகவும், அதாவது ஆண் குழந்தையாகவும் உருவாகின்றது. மரபணு உருவாக்கத்தின் போது ஏற்படும் சில மாற்றங்களால பெண் கருமுட்டையில ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகமாகவோ அல்லது ஆணின் விந்துல வரும் ஒரு ஒய் குரோமோசோமுடன் மேல் அதிகமா எக்ஸ் குரோமோசோமோ அல்லது ஒய் குரோமோசோமோ கருவில் இணைந்து விட்டால் பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இல்லாம, இரண்டுமே இல்லாம பாதி என இரண்டுமாக கலந்து பிறக்கும். அதுவே திருநங்கை அப்படின்றது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. ஆண் பெண்ணுக்குரிய இருபால் உறுப்புகளும் சேர்ந்த நிலையில பிறப்பவர்கள், 2 உறுப்போடு தோன்றி அவை வளராத நிலையில இருப்பவர்கள், ஒரு உறுப்பு கூட இல்லாமல் பிறப்பவர்கள், இவர்கள் அனைவருமே திருநர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க, அதாவது திருநங்கைகள் என்று அழைக்கப்படுறாங்க. ஆனா பெரும்பாலான திருநங்கைகள் ஆணுக்குரிய அனைத்து உடல் அமைப்புகளையும் கொண்டு ஆணாகத்தான் பிறக்கிறாங்க. ஆண் உடலுடன் பெண்ணினுடைய மனம், செயல், குணாதிசயம் போன்றவை அவங்க கிட்ட நிச்சயம் இருக்கும். அதுபோலவே பெண்ணுக்குரிய அனைத்து உடல் அமைப்புகளையும் கொண்டு பெண்ணாக பிறந்தாலும் ஆணினுடைய மனம், செயல், குணாதிசயம் போன்றவை இருப்பவர்களை திருநம்பிகள் அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். பெற்றோர் ஆண் குழந்தைக்கு பூச்சூடி பொட்டு வைத்து பெண் குழந்தை போல் உடையை அணிந்து வளர்த்து வந்தா அது காலப்போக்கில் பெண் தன்மை கொண்டு திருநங்கை ஆகிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதெல்லாம் உண்மையும் கிடையாது. குழந்தை பருவத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி குழந்தைகளாக மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா 10 வயது வரை பெண் தன்மை கொண்ட குழந்தைகளை அடையாளம் காண்பது அப்படின்றது பெற்றோர்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும். 10 வயதுக்கு மேலே பெண் குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுவது, அழகு உணர்ச்சி அதிகமாகி சிறுமிகள் போல அழகுபடுத்தி கொள்வது, வண்ண உடைகள் மீது ஈர்ப்பு கொள்வது, சிறுவர்களிடம் இருந்து விலகி கொண்டிருப்பது போன்றவை பெண் தன்மை கொண்ட ஆண் குழந்தைகளிடம் காணப்படும்.
பெண்மை குணங்கள் கொண்ட சில ஆண் குழந்தைகளுக்கு தாங்கள் யார், ஆணா பெண்ணா அப்படின்றதுல குழப்பம் இருக்காது. பெண் தன்மை இருந்தாலும் தன் பாலின அடையாளம் ஆண் தான் அப்படின்றதுல உறுதியா இருப்பாங்க. ஆனா பெண்ணாக தன்னை அடையாளம் காணும் ஆண் குழந்தைக்கு அடுத்தடுத்த வருடங்கள்ல பேச்சு, நடை, உடல் மொழி போன்றவைகள்லையும் பெண் தன்மை அதிகரித்து கொண்டிருக்கும். 14 வயது வாக்குல ஆண் பெண் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் அடையிறாங்க. ஒரு சிறுவன் திருநங்கையாக இருக்கும் பட்சத்துல பருவ மாற்றத்தின் போது அவனுக்குள்ளார சராசரியான ஆணுக்குரிய ஹார்மோன் சுரக்க தொடங்கிடும். உயிரணு உற்பத்தியும் தொடங்கும். அதே நேரத்துல அதைவிட வேகமாக பெண் தன்மைக்கான குணாதிசயமும் செயல்பாடும் அவனுக்குள்ளார வளர ஆரம்பிக்கும். இதனாலதான் பருவ மாற்றத்தின் போது ஆண் பெண்ணை விட இவர்கள் அதிக குழப்பமடைகிறாங்க. இந்த மனக்குழப்ப அறிகுறியை பெற்றோர் எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் பள்ளியில் படித்து கொண்டிருந்தா வீட்டில் அவர்களுடைய பழக்க வழக்கத்துல முரண்பாடுகள் ஏற்படுவதை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதைப் போல பள்ளிக்கூடத்துல சக மாணவர்கள்ல சிலரும் அந்த முரண்பாட்டை கண்டறிந்து கேலி கிண்டல்களை செய்வாங்க. சில ஆசிரியர்கள் கூட தண்டனை வழங்குறது மட்டுமின்றி தவறான கண்ணோட்டத்தோடையும் பார்ப்பாங்க. இதனால கோபம், எரிச்சல் தோன்றி மன அழுத்தத்தின் உச்சிக்கே திருநங்கைகள் சென்று விடுவாங்க. பெற்றோரின் அரவணைப்பும் ஏற்றுக்கொள்ளும் இத்தருணத்துல குழந்தைகளுக்கு மிக மிக அவசியம். அதாவது பெண்களை தெய்வமாக வழிபடும் கூட்டமும் இதுதான். அதே சமயத்துல பெண்களை கேவலமாக நடத்தும் கூட்டமும் இதுதான். அதே போலதான் திருநங்கையை அர்த்தநாரீஸ்வரர் தெய்வமாக வழிபடுவதும் இந்த கூட்டம்தான். அதே சமயத்துல அவர்களை போக பொருளாக, கேலி பொருளாக சொல்வதும் இதே கூட்டம்தான், இதே மனித கூட்டம்தான். இப்படி மாறுபாடு ஏற்பட்ட பிறகு குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் குடும்ப கௌரவம், கலாச்சாரம் அப்படின்ற பெயர்ல உன்னுடைய உணர்வுகளை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம், யார் உன்னை கொச்சைப்படுத்தினாலும் சும்மா விட மாட்டோம், உனக்கு எங்கே எப்போது பிரச்சனை ஏற்பட்டாலும் எங்களிடம் சொல் என்று தன்னுடைய குழந்தையை அரவணைக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களிடமோ சக மாணவர்களிடமோ பேசி யாரும் கேலி கிண்டல் செய்யாத அளவிற்கு நன்றாக படிக்கும் சூழ்நிலையை உருவாக்கணும். படித்து முடிக்கும் வரைக்கும் எல்லா திருநங்கைகளுக்குமே பள்ளி கல்லூரிகளில் பெரும் பிரச்சனையாக இருப்பது கழிப்பிடம்தான். மாணவர்களுக்கு உரிய கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியாது, மாணவிகளுக்கு உரிய கழிப்பிடத்தையும் பயன்படுத்த முடியாது. இதனால படிப்பை திருநங்கைகள் துறக்கிறாங்க. அந்த நிலை ஏற்படாமல் இருக்க பெற்றோரே பள்ளிக்கூட நிர்வாகத்திடம் பேசி ஆசிரியர்களின் கழிப்பிடத்தை பயன்படுத்த அனுமதி வாங்கி தரணும். திருநங்கைகளுக்கு பள்ளி காலத்திலேயே காதல் பிரச்சனையும் தலை தூக்குது. அதுல அவர்கள் காயமடையாமல் பார்த்து கொள்ளும் பொறுப்பும் பெற்றோர்கிட்ட இருக்கு. ஆண் பெண் காதல் கொள்வதைப் போல திருநங்கைகளும் பார்த்தீங்கன்னா காதல் ஏற்படும். அவங்களுக்கும் பெரும்பாலும் அப்படிப்பட்ட காதல்ல விழும்போது ஆண்களால உபயோகப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்படுறாங்க. அப்போது அவர்களை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு நல்வழிப்படுத்தாவிட்டா தனக்கு ஆறுதல் தரும் திருநங்கைகள் சமூகத்தை நோக்கி அவர்கள் நகரத் தொடங்குறாங்க. முழுமையாக திருநங்கையாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போதுதான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதும் மும்பை போன்ற நகரங்களுக்கு செல்வதும் நிகழ்கின்றது. குடும்பத்தினுடைய அரவணைப்பு கிடைக்காத போது தங்களுடைய குடும்ப அந்தஸ்து, பணம், பொருள், ஊர், உறவு அத்தனையையும் புறந்தள்ளிட்டு அவர்கள் திருநங்கைகள் சமூகத்தோடு இணைந்து விடுறாங்க. அங்கே அவர்கள் விரும்பியது போல பெண் உடை அணிந்து கொண்டு பெண் போல வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்துக்காக பிச்சை எடுத்தல் அல்லது தவறான தொழிலில் ஈடுபடுதல் போன்ற மோசமான நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. மனதளவில் பெண்ணாக பருவ மாற்றம் அடையும் போது அவர்களுடைய பிறப்புறுப்பு மீதே வெறுப்புண்டாக்கி பின் முறையான ஆங்கில மருத்துவ அறுவை சிகிச்சை அல்லது முன்னோருடைய அனுபவத்தின் மூலமா உறுப்பை நீக்கிடுறாங்க. உண்மையான ஆணுக்கு உறுப்பை நீக்கிட்டா அதோடு அவர் காலமாக வேண்டியது தான். ஆனா திருநங்கைகளுக்கு அப்படி இல்லை. இதுல இருந்தே இவர்களுடைய மாற்றம் இயற்கையின் விதிவசத்தால் நடப்பது அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். மனதளவில் பெண்ணுக்குரிய உணர்வுகள் இயல்பாகவே வந்து விடுவதால பெண்களைப் போலவே அவர்கள் நடந்து கொள்றாங்க. திருநங்கைகளோ ஆண் என்ற உடம்பில் பெண்ணுக்குரிய உணர்வுகளை அடக்கி வச்சிருக்காங்க. அந்த அடக்கி வைத்த உணர்வுகள் வெளிப்படும் போதுதான் கொஞ்சம் அதீத தன்மை இருக்கு. அதுதான் அவர்களுடைய ஓவர் மேக்கப் போட்டுக்கொள்ள காரணமாகவும் இருக்கு. இதை நாம் புரிந்து கொள்ளாம அவர்களை அருவெறுப்போட வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண் தன்மை உடலில் குடிகொண்டிருப்பதால இயல்பாகவே இவர்கள் பெண்களைப் போலவே மாறிவிடுறாங்க முழுமையாகவே.
பெண் தன்மை குடிகொண்டிருப்பதால் எதிர்பாலின ஆண்களின் ஆதரவு தான் இவர்களுக்கு தேவைப்படுகின்றது. திருநங்கைகள் ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ திருமணம் செய்து கொள்வது அப்படின்றது சட்டப்படியான வழிமுறைகளில் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என்று தான் சொல்லணும். இந்த செயலை இந்திய தண்டனை சட்டம் 1980 பிரிவு 377 கீழ் இயற்கைக்கு மாறானது அப்படின்ற மாதிரி கண்டிக்கத்தக்க ஒரு குற்றமாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையும் மாற வேண்டும் அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அன்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஆண்களை நாடுகின்ற திருநங்கைகள் பலவீனத்தால இவர்களுடைய உழைப்பில் உண்டு களித்து குடித்து கும்மாளம் அடிக்கும் ஆண்களும் இருக்காங்க. திருநங்கைகள் இயற்கையாகவே எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்றத நீங்க ஓரளவுக்கு நிச்சயம் தெளிவாகவே புரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்றதையும் இங்க சொல்லியே ஆகணும். திருநங்கைகளுக்கும் கூத்தாண்டவர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது பலருக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருக்கும். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு திருநங்கையின் வாழ்வில் மிக முக்கியமான தருணம் அல்லது நிகழ்வுனா அது கூத்தாண்டவர் திருவிழா தான். அந்த அளவிற்கு திருநங்கைகளின் உணர்வோடு பின்னி பிணைந்த ஒரு சமுதாய சடங்கு தான் இந்த கூத்தாண்டவர் திருவிழா சடங்கு. திருநங்கைகளுடைய சமூகத்திற்கென்ற தனித்துவ அடையாளமாக விளங்கும் இத்திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் என்று கொண்டாடப்படுது. இந்த விழாவுக்குன்னு ஒரு வரலாறே இருக்கின்றது. மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூண்டது. அந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் போருக்கு முன்பாக யுத்த தேவதையை திருப்திப்படுத்த களப்பலி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கு 32 சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஆண்மகன் வேண்டுமா. இதற்கு தகுதியானவர்களாக இருந்தவர்கள் அர்ஜுனன், கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிறந்த அரவான் ஆகியோர் மட்டுமே. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தான் இந்த போருக்கு முக்கியமானவர்கள். அவர்கள் இருவரையும் இழக்க முடியாது என்பதால் அரவானை பலியாக்க முடிவு செய்யப்பட்டது. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அரவானிடம் இது பற்றி பேசினாங்க. அரவானும் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையும் விதித்தார். அதாவது, என் இறுதி ஆசையாக திருமண வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், அதன் பின்னரே பலிக்களம் புகுவேன் என்று சொல்றாரு. ஆனால் அரவானை கணவனாக ஏற்க வேந்தர் குலம் முதல் வேடுவர் குலம் வரை எந்த ஒரு பெண்ணும் முன்வரல. விடிந்தா பலியாக போகும் ஒருவனை மணக்க எந்த பெண் தான் சம்மதிப்பா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணந்து கொண்டார். ஓர் இரவு இல்லற வாழ்விற்கு பிறகு மறுநாள் அரவான் களப்பலி கொடுக்கப்பட்டார். அதன் பிறகு அரவானை மணமுடித்த மோகினி விதவை கோலம் அடைகிறாள். இதுதான் அரவான் எனப்படும் கூத்தாண்டவருடைய மிக பெரும் ஒரு வரலாறு. இந்த உண்மை கதையின் அடிப்படையில் தங்களை கிருஷ்ணரின் அவதாரமான மோகினியாக உணரும் திருநங்கைகள் திரளாக கூடி கொண்டாடும் விழாவாக கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா இருக்கின்றது. இதனாலேயே இந்த கோவிலை திருநங்கைகள் தங்களுடைய குல தெய்வமாகவே கருதுகின்றார்கள். ஆண்டுதோறும் அரவானை வழிபட புதுடெல்லி, மும்பை, கொல்கத்தா, கேரளா, பெங்களூரு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து கூடுவார்கள். அரவான் களப்பலியை நினைவுபடுத்தும் விதமாக இரவு சுவாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி நடைபெறும். 18 நாள் திருவிழாவில் இது முக்கியமான நிகழ்வு. இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து குவிவார்கள். பின்னர் கோவில் வாசலில் அனைத்து திருநங்கைகளும் தங்களை புதுமண பெண்கள் போல் ஆடை அணிகலன்களால் அலங்கரித்துக் கொள்வர். கை நிறைய வளையல், தலை நிறைய பூ சூடி திருநங்கைகள் கோவிலின் பூசாரி கையால் தாலி கட்டி கொள்வார்கள். பிறகு தங்கள் கணவனான அரவானை நினைத்து பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். தொடர்ந்து அன்று இரவு முழுவதும் அவர்கள் கும்மியடித்து ஆட்டமும் பாட்டமுமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மறுநாள் பொழுது விடிந்ததும் கோவிலில் உள்ள அரவான் சிரசுக்கு முதல் மாலை அணிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக அரவான் சிரசு எடுத்து வரப்படும். அப்போது திருநங்கைகள் சுற்றி நின்று கும்மியடித்து ஆடிப்பாடி மகிழ்வார்கள். 108 தேங்காய், 1008 தேங்காய் என சூறை தேங்காய் அடிப்பார்கள். இதற்கிடையே கோவிலின் வடபுறத்தில் சகடையில் 30 அடி உயர கம்பம் நட்டு வைக்கோல் பூரி சுற்றப்படும். இது அரவான் திருவுருவம் அமைக்க அடிப்படை பணியாகும். பின்னர் கீரிமேட்டிலிருந்து மக்கள் பூஜை செய்து அரவானின் புஜங்கள், மார்பு புத்தகம் எடுத்து வருவார்கள். சிவலியாங்குளம் கிராமத்திலிருந்து அரசிலை,
விண்குடை கொண்டு வரப்படும். நத்தம் கிராமத்திலிருந்து பாதம், கைகள், புஜங்கள் எடுத்து வருவார்கள். தொட்டி கிராமத்திலிருந்து மார்பு புஜங்கள், கயிறு, கடையாணி கொண்டு வருவார்கள். இவை அனைத்தையும் வைக்கோல் புரி மீது பொருத்தி அரவான் திருவுருவம் அமைக்கப்படும். அதன் பின் தேரோட்டம் நடக்கும். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டுதலின் பேரில் தேரை வடம்பிடித்து இழுப்பார்கள். தேர் புறப்பட்டவுடன் விவசாயிகள் வேண்டுதலின் பேரில் விளைந்த காய்கறிகளையும் தானியங்களையும் அரவான் மீது வீசி கற்பூரம் ஏற்றி பயபக்தியுடன் வணங்குவார்கள். அது மட்டுமின்றி 20 அடி நீள பூ மாலைகளையும் வல்லவாட்டுகளையும் அதாவது நீண்ட துண்டுகளையும் அரவான் மீது வீசி பயபக்தியுடன் வணங்குவார்கள். திருநங்கைகளும் பக்தர்களும் பூக்களை பந்துகளாக செய்தும் நீண்ட மாலைகளையும் அரவான் மீது வீசுவார்கள். அவ்வாறு வீசிய மலர்களால் வைக்கோல் புரி மறைக்கப்படும். தேர் ஊர்வலமாக வரும்போது திருநங்கைகள் குவியல் குவியலாக கற்பூரம் ஏற்றி சுற்றி வந்து கும்மி அடித்து பாட்டு பாடி மகிழ்வார்கள். இவ்வாறு கும்மி அடித்து பாடுவது காதுக்கு இனிமை சேர்க்குமாம். தேர் ஊர்வலம் புறப்பட்டு வந்த பின்னர் தேர் அழிகலம் நோக்கி புறப்படும். அப்போது புதுமண பெண்கள் போல தங்களை ஆடை அணிகலன்களால் அலங்கரித்து கொண்டு கூத்தும் கும்மாளுமாக இருந்த திருநங்கைகள் தேர் அழிகலம் புறப்பட்டவுடன் சோகமாய் உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விடுவார்களாம். வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டபடி தேரை பின்தொடர்வார்கள். அங்கு அரவானை களபலி கொடுக்கும் நிகழ்ச்சி நடக்கும். அப்போது திருநங்கைகள் தங்கள் தலையில் சூடியிருந்த பூக்களை பீத்தி எறிவார்கள். நெற்றியில் உள்ள குங்கும பொட்டை அழிப்பார்கள். பூசாரிகள் திருநங்கைகளின் கையில் இருக்கும் வளையல்களை உடைத்து நொறுக்கி கழுத்தில் அணிந்திருக்கும் தாலிகளை அறத்தெறிவார்கள். தங்கத் தாலிகளை திருநங்கைகள் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுப்பார்கள். அப்போது திருநங்கைகள் அழுது புலம்பி ஒப்பாரி வைப்பது உருகாத நெஞ்சையும் உருக வைக்கும்படியாக இருக்குமாம். சொந்த கணவன்மார்களை இழந்தவர்கள் கூட இவ்வளவு உணர்வு பூர்வமாக அழுவார்களா என்று ஐயப்படும்படியாக இருக்குமாம். பின்னர் திருநங்கைகள் அனைவரும் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு சென்று தலைமூழ்கி வெள்ளாடை அணிந்து விதவை கோலம் பூண்டு சோகமயமாக தங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்படுவார்களாம். கூத்தாண்டவர் திருவிழா இப்படிதான் நடந்து முடியும். மிக மிக முக்கியமாக இந்த கூத்தாண்டவர் திருவிழாவில் ஒருமை சோறு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. கூவாகம் கிராமத்தில் பந்தலடி தெய்வநாயகம் செட்டியார் தோப்பில் பலிசாதம் படைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். பலிசாதம் இதில் உப்பு, புளி, மிளகாய் எல்லாம் ஒன்றாக சேர்த்து சமைத்த உணவு படைக்கப்படும். இதனை ஒருமை சோறு என்று சொல்வாங்க. இந்த ஒருமை சோறு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இதனை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை மக்களிடையே ஆண்டாண்டு காலமாக இருந்துட்டு வருது. எனவே மக்கள், அதாவது குழந்தை இல்லாத தம்பதியினர் முண்டி அடித்து கொண்டு இந்த ஒருமை சோறு வாங்கி சாப்பிடுவார்கள் என்பதும் பலருக்கும் தெரியாத விஷயம் என்றுதான் சொல்லியே ஆக வேண்டும். இந்தியாவில் உள்ள திருநங்கைகள் மத்தியில் புகழ்பெற்ற புண்ணிய தலமாக விளங்கி வருவதுதான் கூத்தாண்டவர் கோவில். தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் திருநங்கைகளுக்கான தனி தெய்வமாகிய கூத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை தவிர விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுகா அருணாபுரம், வானூர் தாலுகா தைலாபுரம், கடலூர் மாவட்டம் கொத்தட்டை, தேவனாம்பட்டினம், புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம், மடுகரை ஆகிய இடங்களிலும் கூத்தாண்டவர் கோவில்கள் இருக்கின்றது. இருப்பினும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில்தான் மிகவும் புகழ்பெற்றது. இங்குதான் அனைத்து திருநங்கைகளும் ஒன்று கூடுவார்கள். திருநங்கைகள் அறுவை சிகிச்சை மூலம் இவர்கள் உடல் ரீதியாக பெண்களைப் போல மாறிடுறாங்க. இப்படி செய்வது உயிருக்கே ஆபத்தானது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இதனால இவர்களுக்கு ஆயுளும் குறையுமாம். நீண்ட தூரம் நடக்க முடியாது. பேருந்திலோ புகை வண்டியிலோ நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. ஏன்னா சிறுநீரை இவர்களால் அடக்கி வைக்க முடியாதாம். இதெல்லாம் தெரிந்தும் அரவாணிகள் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதுதான் கொடுமையானது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. அறுவை சிகிச்சை செய்து 40 நாட்கள் இவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாதாம் அப்படின்றது தான் நினைத்து பார்க்க முடியாத நரக வேதனை. பழங்காலத்துல பனங்கருக்குகளை வைத்து இந்த அறுவை சிகிச்சையை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் கொடுமையான விஷயமே. சமுதாயத்துல அரவாணிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம். இவர்களுக்கு யாரும் வீடு வாடகைக்கு கொடுப்பதில்லை. கொடுத்தாலும் யாரும் வீட்டிற்கு வரக்கூடாது
வரக்கூடாது, குறிப்பாக ஆண்கள் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடும் இருக்கு. மேலும் உங்களுக்கு என்ன குழந்தையா குட்டியா என்று சத்தம் போட்டு வீட்டு முதலாளிகள் வாடகையை அதிகமாகவும் வசூலிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு இவர்களை சாகும் வரை கூட இவர்களுடைய உற்றார் உறவினர்கள் வந்து பார்ப்பதில்லை. இவர்களாக போய் பார்க்கவும் சொந்த பந்தங்கள் அனுமதிப்பதில்லை. இப்படி மோசமான பல சம்பவங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறுகின்றது. சரி, தற்போதைய சம்பவத்துக்கு வருவோம். திருநங்கைகளுக்கு எந்த தொழில் தான் ஏற்றதா இருக்கும்? காவல்துறை அப்படின்னுட்டு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பிறப்பால் ஆண் என்பதால உடல் வலிமை மிக்கதாக இருக்கும். மனதளவில் பெண்களின் குணம் இருப்பதால ஓரளவுக்கு இரக்க குணம் இருக்கும். குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்பதால பிள்ளைகளுக்காக தவறான வழியில் சொத்து சேர்க்க கை நீட்ட மாட்டார்கள். திருநங்கைகளுக்கு ஆண் பெண்ணுக்குரிய குடும்ப பொறுப்பு என்கிற சுமை கிடையாது என்பதால காவல் கடமையில முழு கவனமாக திறம்பட செயல்படுவாங்க. இவர்களுக்கு சாதி மத உணர்வுகள் இருக்காது. இந்த சாதி தான் பெருசு, இந்த சாதி தான் சிறுசு, இவங்களுக்காக நாம இருக்கணும், இவங்களுக்காக தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒருவராக நிச்சயம் திருநங்கைகள் காவல்துறையில் செயல்படுவாங்க. அப்படின்றதுனால காவல்துறை ஏற்றதாக இருக்கும். இவங்களுக்கு காவல்துறையில் பணிகளை கொடுங்க அப்படின்ற மாதிரி பலரும் பொதுமக்கள் பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக, திருநங்கைகளுக்கு ஆதரவாக தங்களுடைய குரல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. திருநங்கைகள்னா யாரு? அவங்க ஆணா பெண்ணா? திருநங்கைகளுக்கு திருமணம் நடக்குமா? திருநங்கைகள் எப்படி பிறக்கிறாங்க? திருநங்கைகளுக்கும் கூத்தாண்டவர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி திருநங்கைகளை பற்றியும் திருநங்கைகளுடைய பிறப்பை பற்றியும் மிகவும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. திருநங்கைகள் பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருநங்கைகளை பற்றியும் அவங்க எப்படி பிறக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் அவங்களுக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற மோசமான சம்பவங்கள் எல்லாத்த பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள, பலருடைய கருத்துக்களை திருநங்கைகளை பற்றி பலருடைய கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்.